நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய சூழல்ல பாஜக தரப்புல வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். நான் தனியாக பதில் அளிக்கிறேன். ஆனால் இந்த தீர்மானம் ஏன் இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, நாடாளுமன்ற கூட்டுக்குழு அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தது. உங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூட்டுக்குழுவிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது. சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு சட்டப்பேரவை வாயிலாக எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல மத்தியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இங்கு மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு மாநகராட்சியோ ஒரு பஞ்சாயத்தோ தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூழல் ஏற்பட்டு விடக் கூடாது. ஏனென்று கேட்டால் நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டப்பேரவைக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் பெருமையும் இருக்கிறது. அதை இவர்களுடைய அரசியலுக்காக அந்த தங்களுடைய செயலின் காரணமாக அந்த மாண்பை குறைத்துவிடக் கூடாது என்கின்ற என்னுடைய கருத்தையும் இன்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதுல பவர் இருக்கும், அதே நேரத்தில் வகுப்பு வாரியத்துடைய தலைவருக்கு பவர் இருக்காதுன்றது ஒன்றும். இரண்டாவதாக அங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லாம வேறு இருவரை அந்த இடத்துல நியமிப்பதற்கு தான் பாஜக முயற்சி செய்து இந்த திருத்தம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முறை திருத்தம் செய்து இந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய முயற்சி தான் செய்யறாங்கன்னு உள்ள அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளை பற்றியும் தனியாக விவாதம் நடத்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஆனால் இன்று அவர்கள் கொண்டு வந்தது அந்த திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற தீர்மானம். ஆனாலும் கூட நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் தான் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரி. ஒரு சொத்து எங்க இருக்குது, எந்த சர்வே நம்பர்ல இருக்குது, அந்த சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குதா இல்லையா, யாருடைய நிர்வாகத்தில் இருக்குது அப்படிங்கறத மாவட்ட கலெக்டர் விட வெளிப்படைத்தன்மையோட அறிவிக்கிற வேற ஏதாவது அரசு இருக்கா? திரும்பவும் கேக்குறான். இன்னொன்னு கூட நான் சொல்றேன். கோவை தெற்கு தொகுதியில அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதுல இருந்தவங்க எல்லாம் தகரக்கொட்டையில 4 வருஷமா தங்க வச்சு குடியிருப்பு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீடுகள் அலாட் பண்ணாம இருக்காங்க. சிஎம்சி காலனி கோவை தெற்கு தொகுதியில முந்தா நாள் அவங்களுக்கு வீடு அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? ஆளும் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அங்கிருந்து யாருக்கு வீடு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு செய்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு கூறுகளாக விவாதிக்கணும், ஒட்டுமொத்தமாக இந்த சட்ட திருத்தமே கூடாது அப்படின்றத நாங்கள் ஏற்கலை அப்படின்னு பாஜக இந்த தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.